வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழக கரூர்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் மேல இவ்வளவு விமர்சனங்களை கொடுத்த இந்த சோசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஏன் நாமக்கல்ல நடந்த எக்ஸல் காலேஜ் விடுதியில 400க்கும் மேற்பட்ட உணவுல சரியான பராமரிப்பு இல்லாதனால 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கத்துல மயக்கம் அடைஞ்சு 4 பேர் ஐசியூல இருக்காங்க. இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஓடின நைட்டு 1 மணிக்கு ஓடின முதல்வரையும் காணோம். மறுநாள் காலையில பிளைட் ஏறி துபாயில இருந்து வந்த துணை முதல்வரையும் காணோம். அங்க வாட்டர் பாட்டில் ஆம்புலன்ஸ் எல்லாம் அனுப்பின நம்ம 10 ரூபாய் பாலாஜியும் காணோம். அப்புறம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணவர் இப்ப எந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு தெரியல. இவங்க யாருமே போகல. அந்த நாமக்கல் எக்ஸல் காலேஜில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை பார்க்க இவங்க யாருமே போகல. இதை பத்தி எந்த தலைவர், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் பேசல, எந்த அரசியல் பிரமுகர்களும் பேசல, இந்த சோசியல் மீடியா விமர்சகர்களும் பேசல. இதை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சையா, வெட்ட வெளிச்சமா, ரொம்ப அருவருப்பா தெரியுது. ஏண்டா இந்த பொழப்பு, இவ்வளவு கேவலமான ஒரு வன்மத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல ஏன் வச்சிருக்கீங்க? பொதுவான நியாயமான உண்மையான விமர்சனத்தை வையுங்க, நியாயமான விமர்சனத்தை வையுங்க. இந்த சோசியல் மீடியாலாம் பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேர், சில ஊப்பிகள், சில கட்சி பிரமுகர்கள், இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்களாம் தமிழக வெற்றி கழகத்தை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல. இந்த நாமக்கல் எக்ஸல் காலேஜ் விவகாரத்துல ஏன் யாருமே பேசல? ஆளுங்கட்சி ஏன் போய் பார்க்கலன்னு கேட்கல, பிற கட்சி தலைவர்கள் ஏன் போய் பார்க்கலன்னு கேட்கல, பிற கட்சி பிரமுகர்கள் ஏன் பார்க்கலன்னு கேட்கல, இந்த சோசியல் மீடியா அதை பத்தி எடுத்தே பேசல. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி தமிழகத்துல நடக்கக்கூடிய சில அவநிலையங்கள் நிறையவே இருக்கு. அதை பத்தியெல்லாம் இந்த பிற கட்சி தலைவர்களோ பிற கட்சி பிரமுகர்களோ இந்த சோசியல் மீடியாவோ பேசுறதில்லை. தமிழக வெற்றி கழகம், தலைவர் தளபதி, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் இவங்களை பத்தியுமே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா இவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஆளுங்கட்சியே பிற கட்சி தலைவர்களையும் பிற கட்சியில இந்த மாதிரி அநேகமற்ற பொய் விமர்சனங்களை வைக்கிறவங்களையும் கேள்வி கேளுங்க, அவங்கள பத்தி பேசுங்க. நியாயமான, நேர்மையான, முறையான ஒரு வாக்குவாதத்தையோ ஒரு விமர்சனத்தையோ முன்னெடுத்து வைங்க. அதுதான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், தனி மனித ஒழுக்கத்துக்கும் அதுதான் அழகா இருக்கும். நன்றி, வணக்கம்.